அறிவை தரும் புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் புத்தக விமர்சன பகுதிக்கு நேயர்களிடையே பெரும் வரவேற்பு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த வாரம் உடல் குறித்து ஆய்வுகளை விளக்கும் யோக குடில் என்ற நூலின் விமர்சனத்தை பார்ப்போம். சின்ன புத்தகம்தான், ஆனால் சிந்தனையில் தீயாய் விழத்தக்க வார்த்தைகளால் வார்த்திருக்கிறார் நூலாசிரியர் சிவயோகி மு.ஆ. சிவகுமார். சராசரி சிந்தனைகளில் மூழ்கி கிடக்கும் மனதிற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி புதிய திசை நோக்கி எண்ணங்களை வழிநடத்தும் வண்ணம் அமைந்துள்ளன இந்நூலின் கருத்துக்கள். பழமைக்குள் பழமையையும் புதுமைக்குள் புதுமையையும் தனது எழுத்தில் புகுத்தி இருக்கிறார் ஆசிரியர். உடல், மனம், உயிர் முதலானவற்றின் உண்மைகள் குறித்து ஆராய்ச்சி செய்வது பழமையான மரபுதான் என்றாலும் இடைக்காலத்தில் இவை ஒதுக்கி வைக்கப்பட்டன. அவற்றை மீட்டெடுக்கும் நோக்கில் புதிய வழிமுறைகளை வகுக்க தலைப்பட்டுள்ளார் ஆசிரியர். உடலை வைத்து வாழ்கிறோம், ஆனால் அதன் உண்மை தன்மை அறிவதில்லை. மனம் வைத்துக் கொண்டு எண்ண தலைப்படுகிறோம், ஆனால் அதன் உண்மை தன்மை அறிவதில்லை. உயிரே சகலத்திற்கும் ஆதாரம், ஆனால் அதன் ஆதாரம் குறித்து ஆய்வதில்லை. உடலையே யோக குடில் என்ற கருத்தை முன்வைக்கும் ஆசிரியர் மேற்சொன்னவற்றின் உண்மைகளை ஆராயவும் அதன் மூலம் நிரந்தர நலன் பெறவும் வழி சொல்ல முற்பட்டிருக்கிறார். சிறிய நூல்தான், ஆனால் பெரிய பெரிய அர்த்தங்களை அளிக்க முற்படுகிறது.